எடிசனை ஞாபகம் வச்சுட்டு இருக்கிற ஒரு பெரிய நல்ல உள்ளம் செல்வகுமார். இந்த செல்வகுமார நான் எப்பவுமே KS கோபாலகிருஷ்ணன் பையன் வெங்கடேஷ் இருப்பான், அவன மாதிரியே இருக்காப்ல. நான் எப்பவுமே வெங்கடேஷன் நினைச்சிட்டேன், வெங்கடேஷன் தான் கூப்பிட்டுருக்கேன் பல தடவை. இப்போ ஒரு இந்த இடத்துல ஏன் நான் சொல்றேன்னா, செல்வகுமாரோடைய மனைவி வந்திருக்காங்க, அவங்க குடும்பத்தாரெல்லாம் வந்திருக்காங்க, அவங்க தெரிஞ்சுக்கிட்டோமேன்றதுக்காக சொல்றேன். இந்த செல்வகுமாரை உள்ளவே விட மாட்டாங்க. இந்த www. அப்பவே காமிப்பாரு கதையெல்லாம், வேர்ல்டு வைடு மேகசின்லாம் என்னமோ சொல்லுவார். ஏறாது நமக்கு இங்க இருக்கிற பேப்பர் தானே தெரியும். அப்ப இதெல்லாம் கிடையாது, வேற நிறைய இந்த இன்டர்நெட் அதெல்லாம் அவ்வளவா இல்லாத டைம் நினைக்கிறேன். இல்ல சொல்லுவேன், இந்த ஆள் மட்டும் எங்கேருந்தோ கண்டுபிடிச்சு கொண்டான்ட்டான். சின்ன கேமரா ஒன்று கொண்டாடுவான், அப்படியே எடுத்துருவார் எல்லாரையும். வரான், யாரும் பேசிடாதீங்க, எடுத்துட்டு போயிடுவான்னு சொல்லுவாங்க. இந்த செல்வகுமார் எல்லாரும் கரிச்சு கொட்டினாங்க. நான் பெருமைக்காக சொல்லவில்லை, அது ஏனோ தெரியவில்லை, இந்த வைப்ரேஷன்ஸ் ஒத்து போனதுனால இவர் மட்டும் நான் அன்பா பேசுவேன் என்ற சொல்லுவாப்ல. நான் கொஞ்சம் உள்ள எடுத்துட்டு வந்துட்டேன். ஓ எடு, அக்கப்பூரம் எடுக்காதையா, நல்லதை மட்டும் எடுப்போ அப்படின்னு உள்ள விடுவேன். எனக்கு சண்டை போடுவாங்க, ஏன் அந்த அளவு உள்ள விடுற அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு நிலைமை என்னன்னா, இந்த செல்வகுமார் இல்லாத பங்கன் நல்லா இல்லைங்க, செல்வகுமாரை கூப்பிடுங்கன்னு சொல்ற அளவுக்கு பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்காருன்னா, இதான் நான் சொன்னேன். அவங்க அந்த கதாநாயகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், see we are all very lucky to sit here. ஏன்னு கேட்டாங்க. நான் சொல்றேன், மைக்ல சொல்றேன் விஷயத்த. ஏன்னா வேணாம்னு சொன்ன மனுஷனை இன்னைக்கு செல்வகுமார் வேணும்னு எல்லாரும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு பெரிய வளர்ச்சின்னா அவருடைய கஷ்டமான உழைப்பு. பெஸ்ட் டைரக்டர் ஹரி, சிங்கம் 2, பாலா பரதேசி, வெங்கட் பிரபு பிரியாணி, கமலஹாசன் விஸ்வரூபம், சுந்தர் சி, தீயா வேலை செய்யணும் குமார், அதை இவங்க எல்லாம் சிறந்த இயக்குநர்கள் லிஸ்ட்ல போட்டிருக்கீங்க. இந்த பெஸ்ட் ஆக்டர் ஆர்யா ராஜா ராணில, சூர்யா சிங்கம் 2, விஜய் தலைவா, அஜித் ஆரம்பம், தனுஷ் மரியான், இவங்கெல்லாம் பெஸ்ட் ஆக்டர்ல தேர்ந்தெடுக்கணும். சகோதரர் செல்வகுமார் அவர்கள் படத்துல நல்லா ஹீரோஸ் தான் கொடுக்கணும் பெஸ்ட் ஆக்டர், ஹீரோயினுக்கு தான் கொடுக்கணும் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இல்லாமல் உண்மையிலேயே யாராவது நல்லா நடிச்சிருந்தா அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால நீங்க இதெல்லாம் செலக்ட் பண்ணி, உண்மையாவே செலக்ட் பண்ணி, நேர்மையோடு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பெரிய என்கரேஜ்மெண்டா இருக்கும். புதுமையா செய்யுங்க, நல்லபடியா செய்யுங்க. அப்படி ஏடாவிடமா பேசுனதுக்கு அடுத்த தடவை என்னை கூப்பிடாத, நான் ஏடாவிடமா தான் பேசுவேன். ஏன்னா எனக்கு அப்படி பேசினாதான் ஒரு திருப்தி ஆகும். அப்பதான் இவங்கெல்லாம் ஒரு ஆதாரவி தான் வந்திருக்கான் போயிருக்கான்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வேற ஆள் எவனோ ஒருத்தன் வந்தான் அவன் பாட்டு பேசி போயிட்டான்னு சொல்லுவாங்க. என்று சொல்லி எனக்கு இப்படி வாய்ப்பு கொடுத்ததற்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறி, அன்பு சகோதரர் செல்வகுமார் குடும்பத்தாருக்கும், என்னுடைய சகோதரர் ஜான் மற்றும் உள்ள அத்தனை பத்திரிகைக்காரர்கள், ஏன்னா என்னை வளர்த்து விட்டவங்களாம் நீங்க தான். என்னை பத்தி தப்பா எழுதினா கூட பரவாயில்ல, என்னை பத்தி பயில்வான்லாம் எவ்வளவு தப்பா எழுதுவோம், சண்டை தான் போடுவோம். ஆனா என்னை பத்தி பாராட்டி எழுதினாலும் நன்றி சொல்லுவேன். எந்த சினிமால இது வரைக்கும் யாரும் அப்படி சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா திட்டி எழுதினா மட்டும் சத்தம் போடுவாங்க, ஆனா பாராட்டி எழுதுனா நான் சொல்ல மாட்டேன். அதனால அது மாதிரிலாம் என்னை வளர்த்தவர்கள் நீங்கள். அதனால உங்க அனைவருக்குமே என்னுடைய நன்றிகள். எடிஷன் அவார்ட் பத்தி சொன்னா, I also got nomination for Best Supporting Actress Award for Vijay TV for a Renigunda. So, நான் என்ன திங்க் பண்ண, I already give a 100% acting. So when I reach for award function and யார் award எடுத்து தெரியுமா, அவங்ககிட்ட சுத்தமே தமிழ் தெரியாது. So she got award. So அந்த மாதிரி please vote for உண்மை ஆக்டிங் பண்ண ஒரு ப்ராப்பர் நல்லா ஆக்டிங் பண்ண அவங்ககிட்ட votes கொடுத்துங்க. So உங்களுக்கு யார பிடிச்சிருக்கு அவங்ககிட்ட கொடுக்க வேணாம். அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, அவன் ரொம்ப கியூட்டா இருக்கு, நல்லா யார் ஆக்டிங் பண்ண சார் சொல்ல மாதிரி நல்லா யார் ஆக்டிங் பண்ண அவங்ககிட்ட ப்ளீஸ் உங்க அவார்ட்ஸ் கொடுத்துங்க. அந்த மாதிரி இந்த
அவார்ட் ஃபங்க்ஷன் ஷோ கண்டிப்பா நல்லா மிகப்பெரிய ஹிட் வரணும். பெஸ்ட் விஷஸ். நன்றி. எடிசன் விருது விழாவிற்கு எங்களுக்கும் இந்த மேடையிலேயே மரியாதை கொடுத்த திரு செல்வா அவர்களுக்கு எங்களுடைய மலேசிய மண் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையில சமர்ப்பிப்பதில் பதிவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். எடிசன் விருது விழா இங்கு மட்டும் அல்லாது மலேசியாவிலே திரு சரவணன் சொன்னது போல மிகவும் பிரபலமான ஒரு விருது விழா. கடல் தாண்டிய மலேசிய மண்ணில் இருக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் அங்கீகாரம் வழங்கும் வகையில் அவர்களுடைய திறமைகளையும் அங்கீகரிப்பதில் இந்த எடிசன் விருது விழா தவறவே இல்லை. சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது AR ரஹ்மான் அவர்கள், மரியான், வத்தி குச்சி ஜிப்ரான், ராஜா ராணி திரைப்படத்திற்காக GV பிரகாஷ், வணக்கம் சென்னை அனிருத், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் டி இமான். நன்றி, வணக்கம். செல்வகுமார் சாருக்கு மிகப்பெரிய பாராட்டுதலை தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி ஒரு அழகான விருது விழாவை அமைச்சு அது முறைப்படி சென்ற வருடம் நான் எடிசன் விருது வழங்கும் விழாவிற்கு வந்தபொழுது பிலிம்பேர் விருது வழங்கும் விழாவிற்கு சென்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. அந்த அளவிற்கு ஒரு அருமையான மிகவும் முறையான ஒரு விழாவினை அமைத்து அதன் மூலம் கலைஞர்களை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கடல் தாண்டி வாழக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்கிருந்து அவர்கள் நம்மையே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நமது கலைஞர்கள் பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ் திரைப்பட உலகம் மிகவும் செழித்து விளங்குவதற்கு நமக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களின் ஆதரவு கரம் முக்கியமான ஒன்று என்பதை இந்த தருணத்தில் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். விருது வழங்கி பாராட்டி கௌரவித்து ஊக்கப்படுத்துவதால் கலைஞர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பணியை செய்து கொண்டிருக்கும் அன்பு நண்பர் செல்வகுமார் அவர்களுக்கும் எடிசன் விருது பெறுபவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறந்த அறிமுக இசையமைப்பாளர் தேர்வு பட்டியலில் ராஜேஷ் முருகேசன் நேரம் படம், சித்தார்த் விபின் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார, பிரேம்குமார் நவீன சரஸ்வதி சபதம், யதீஷ் மகாதேவ் சொன்னா புரியாது, நடராஜன் சங்கரன் மூடர்குடம், இவங்கெல்லாம் புதிய இசையமைப்பாளருக்கான தேர்வு பட்டியல் இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கு, பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க, நல்ல விஷயங்களா. உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரே விஷயம் என்னன்னா இந்த பேர் தான். ஸோ எல்லாருமே அதை பத்தி சொன்னாங்க, அதனால நிறைய பேசணும்னு வந்தேன். பட் ராதாரவி சார் எல்லாமே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் நான் நாமினிஸ் மட்டும் சொல்லிடுறேன். பெஸ்ட் சப்போர்ட்டிவ் ரோல் இன் ஃபீமேல் ஆண்ட்ரியா விஸ்வரூபம், சுனைனா சமர், சஞ்சிதா சூதுகவ்வும், தன்யா பாலகிருஷ்ணன், ராஜாராணி, டாப்சி ஆரம்பம்.